ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில், அதாவது கடக ராசியில் அவர் நீச்சமடைகிறார். இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம். சந்திர பகவான் நீர், வெண்மை, தாயார். அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி, இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தவாலும் சரி, தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும். படை தளபதி, போர் வீரன், பூமிக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், ரத்தம், உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது. அந்த செவ்வாய் பகவான் தாயார் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார். இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா, பலம் இழந்துன்னு அர்த்தம். பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/4/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடைகிறார். கிட்டத்தட்ட 63 நாட்கள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ணுறார். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான். அடுத்தபடியாக 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இது அற்புதமான ஒரு காலம். ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் நட்பு ரொம்ப அற்புதம். 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்குது இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில். ஆனால் எப்படியுமே இந்த 63 நாட்கள் அவர் பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார். ஆனால் நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார். அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் 63 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்சம் வேற. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னா அற்புதம். நீங்கள் எப்போவுமே முருகன் வழிபாடு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி. சுகங்கள் இருந்தாலும் லாபங்கள் வரணும், வந்தால் தான் அந்த சுகங்கள் மேல் மேல் மேலே மேலே நமக்கு கிடைக்கும். அப்போ 4/11 கூடிய அதிபதி உங்களது பகை, ருண, ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் அற்புதமாக உட்காந்து, ஏன்னா 6ஆம் இடம் விசேஷம். உபஜயஸ்தானங்கள்னாலே இந்த கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியன், செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலன்களை, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், உத்வேகத்தை கொடுத்தார். இந்த வேலையை நம்ம செய்ய முடியும், இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கலாம் தெளிவை கொடுத்தார். அந்த வகையில் அவர் எங்கே வர்றாருன்னா, உங்களோட 7ஆம் இடமாக்கிய கலத்திர ஸ்தானத்துக்கு வர்றார். கலத்திர ஸ்தானத்தில் வந்தாலே கொஞ்சம் குழப்பம். ஏன் அப்படின்னா 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். இதுதான். ஆனால் அங்கே நீச்சம் அப்படிங்கிறதுனால பார்வை பலம் இருக்குது அப்படின்னாலும் அசுப பலம் தான். அதுவும் பலமிழந்து ஒரு பார்வையை பார்க்குறாரு அப்படின்னா அவரே முடியாதவர் என்னத்தை பார்க்க போகிறார் சொல்லுங்கள்? லைட்டாக தான் பார்ப்பார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள் யாரையும் நம்பக்கூடாது. அதாவது பெரிய பொறுப்புகளெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. உத்தியோகத்துலலாம் சில நல்ல இந்த வேலைகள் அப்படின்னா உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அந்த சீக்ரெட்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. உங்கள் கூட்டாளிகளுக்குள்ளே இருக்கணும், உங்கள் இதுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஏன்னா நீச்சம் அப்படிங்கும்போது பலம் இழந்து இருக்கார். எந்த இடத்துல 7ஆம் இடம், நண்பர்கள் மூலமாக குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் உத்தியோகத்தில் கவனமாக இருங்கன்னு. ஏன்னா நீங்கள் பக்கத்து சீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆற்றாமையாக கூட சொல்லலாம். அப்போ அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா?
7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் 3/12 கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உடன்பிறப்புகளின் மூலம் கிடைக்கும். அதேமாதிரி திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் வராது, இல்லைன்னா மருத்துவ செலவுகள் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறனால மருத்துவ செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறதுல உங்களுக்கு வருமானம் எதிர்பாராத விதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுமாரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கலத்திர ஸ்தானம்ங்கிறதுனால வாழ்க்கை துணையை மட்டும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், வாழ்க்கை துணை, அதேமாரி கூட்டாளிகள், இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் 6/9 கொடை அதிபதி புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்துருவீங்க. அதேமாரி திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு டக்குன்னு அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படியே வெளிநாடு போயிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் அதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் போயிட்டு வருவீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? எப்போவுமே நான் சொல்லுவேன், உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் அன்னதானம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ரெமிடி. என்ன அப்படின்னா கண்டிப்பாக 5 பேருக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுகங்களை அனுபவிக்கணும், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரணும், அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கணும்னா 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை இந்த 2 பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.